அந்த பெந்தக்கோ சபையில் அண்ணு பிரசங்கம் பண்ண வந்தது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முண்டக்கயத்தின் ஒரு பிரவாചകன். நல்லா இருக்கா? சரியாவா? நான் இல்லை, நான் இந்த விளையாட்டுக்கு இல்லை. யாரு? முண்டக்கயத்தின் ஒரு பிரவாചകன். அவரு நேர வந்து எங்க அம்மாக்கு தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. யூ மரியா ஆண்டனி, உனக்கு வீட்டில் 7 மரணங்கள் நடக்கும். எத்தனை மரணங்கள் நடக்கும்? 7 மரணங்கள் நடக்கும். முதல்ல ஆவிக்குரிய சபையில் வந்தப்போ முதல்ல கேட்குற தீர்க்க தரிசனம், உனக்கு வீட்டில் ஜபம் பண்ணாத ஆளுகளுக்கு தலையில கை வச்சு, ஜபமே என்னன்னு அறிஞ்சூடியா இருக்கும், அவங்களுக்கு தலையில கை வச்சு யெகோவன் என்ற பிரார்த்தனை கேட்கையா. ஏன் இவ்வளவு ஆவேச சிஸ்டம்? அல்ல, பிரார்த்திக்காத்த பிரார்த்தனை யெகோவ கேட்டல்லோன்னு. ஆள் இதுவரை ஜெபம் பண்ணதில்லை. வந்த பிரவாചകன் சொன்னது என்ன ஒரு மறப்பு. வந்த பிரவாചകன் சொன்னது என்ன? யெகோவன் என்று பிரார்த்தனை கேட்டு. அப்போ அவர் எங்க அம்மாவிட்ட சொல்லியிருக்காரு, நின்று என்ன பார்த்துட்டு போகணும், நின்று என்ன பார்த்துட்டு போகணும். எங்க அம்மா மீட்டிங் முடிஞ்சு நின்று இருக்கு. நின்ன உடனே அவரு இந்த 15 பைசைக்குள்ள கார்டு உண்டு தெரியுமா? கார்டு இந்த பார சபை சுதந்திர போராட்டத்துக்கு முன்னோள்ள சபையாகும். இங்க இருந்துட்டு இந்த 15 பைசைக்குள்ள கார்டு உண்டாருன்னு சொல்லுவோம். முறைச்சு பார்த்தா 15 பைசைக்குள்ள கார்டு உண்டாரு தெரியுமா? போஸ்டல் கார்டு. அதுல 2 அட்ரஸ்ல அவருக்கு அட்ரஸ் மொத்தம் எழுதினாராம். அவருக்கு அட்ரஸ், அவருக்கு பேரு, முண்டக்கயம் எல்லாம் எழுதினாராம். எழுதிட்டு எங்க அம்மா விட்ட சொன்னாராம், உன் வீட்டுல முதல் ஆளுக்கு வியாதி வந்த உடனே, உன் வீட்டுல முதல் ஆளுக்கு வியாதி வந்த உடனே நீ இந்த இன்லேண்ட்ல ஒன்னும் செய்யண்டா, ஃப்ரம் அட்ரஸை எழுதி இவ்வளவு மேட்ரை மட்டும் எழுதி போஸ்ட் பண்ண போதும். கார்டு அவருக்கு கொடுக்கிறாரு, அவருக்கு அட்ரஸ் அவரு எழுதி வச்சிருக்கு.